Let's turn to Jeremiah chapter 7, 2 and 3. ஜெரேமியா 7வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை பார்ப்போம். Stand at the gate of the Lord's house and there proclaim this message. Hear the word of the Lord, all you people of Judah who come through these gates to worship the Lord. He's talking about the house of God where we come to worship the Lord. This is what the Lord Almighty, the God of Israel says, reform your ways and your actions and I will let you live in this place. Verse 22. For when I brought your forefathers out of Egypt and spoke to them, I did not just give them commands about burnt offerings and sacrifice, but I gave them this command: obey me and I will be your God and you will be my people. Walk in all the ways I command you, that it may go well with you. Seven, 2 and 3. நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். 22-24. Same 7, 22-24. நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலியை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவர்களோட பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். There was something God expected Israelites when they came out of Egypt. ஈஜிப்ட்ல இருந்து வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இருந்து கர்த்தர் ஒரு காரியத்தை எதிர்பார்த்தார். It was not only the burnt offerings and the sacrifices. God said, obey my command, walk in obedience to all that I command, so that it will go well with you. தகன பலிகளை கர்த்தர் எதிர்பார்க்கல. கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு கட்டளைகளையும் அதை கைப்பிடிக்கிறதற்கு தான் ஆண்டவர் சொல்லியிருந்தார். And in verse 7, 2 and 3 says, reform your ways. அப்ப 2-3வது வசனம் சொல்லுகிறது, உங்க வழிகளை எல்லாம் சீர்படுத்துங்கள் அப்படி. Renew your ways. உங்களுடைய வழிகளை எல்லாம் சீர்படுத்துங்க அப்படி. Many times the ways that we go, we think it is right. அநேக நேரங்கள் நாங்க போகிற வழி தான் சரி அப்படினு நாங்க யோசிக்கிறோம். But we have to always match with the book of laws. ஆனா எப்பொழுதுமே கர்த்தருடைய நியாய பிரமாணமான புத்தகத்தோடு தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்க Only the word of God says how much we are right and how much we are wrong. ஏன்னா ஆண்டவரோட வார்த்தை தான் எங்களுக்கு சொல்ல முடியும் எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்க சரி எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்க தவறு அப்படினு. The Bible today we are going to hear about our heart towards the Bible. இன்றைய நாள்ல கூட நாங்க கேட்க போறோம் எங்களுடைய இருதயம் எப்படி வேதத்தை குறித்து இருக்கிறது அப்படி. How we should hunger and thirst, how we should have an appetite to read the word of God. எப்படி எங்களுடைய பசி தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதற்கு எப்படி எங்களுடைய இருதயம் பசிதாகத்தோடு இருக்கிறது. John 1:1 says, in the beginning was the word and the word was with God and the word was God. யோவான் 1:1 இப்படியாக சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. So what is your Bible? What is the word of God? It is Jesus himself. அப்போ உங்களுடைய தேவ வார்த்தை என்னது? இயேசு கிறிஸ்துவே. The word of God is God himself. தேவனுடைய வார்த்தை வந்து இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தையாய் இருக்கிறார். The word of God, we call it by the name the Holy Bible, word of God. We call it scripture, we call it the book of laws, we call it the book of covenants, we call it the book of commandments. நிறைய பேர் பைபிளுக்கு இருக்கு. பரிசுத்த வேதாகமம், ஆண்டவருடைய வசனம், அப்புறம் வந்து நியாய the book of laws, உடன்படிக்கையின்
புத்தகம், அப்படியே இந்த வேத புத்தகத்துக்கு அநேக பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. And who is the author of the Bible? Who wrote the Bible? Who is the author? Ultimate author of the Bible? It is the he is the Holy Spirit is the author of the Bible. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வேதத்தை எழுதினது. And this book of law, this Bible is given as a manual for we believers. So நாங்க விசுவாசியான எங்களுக்கு இதுதான் ஒரு கட்டளையா, ஒரு புக்காக, ஒரு புத்தகமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. What we should do and what we should not do. நாங்க என்ன செய்யணும், என்ன செய்ய கூடாது. How we should live, how we should not live. எப்படி நாங்க வாழணும், எப்படி நாங்க வாழக்கூடாது. Bible is written not for God. Bible is written for us to read. வேதம் தேவனுக்காக எழுதப்பட்டது கிடையாது, நாங்க வாசிக்கும்படியாக எழுதப்பட்டது. And when you read Bible, don't read only the Bible stories. The Bible has got codes in it, strategies in it, instructions in it, secrets in it, principles in it. அப்ப அந்த வேதத்தை நாங்க வாசிக்கும் பொழுது ஒரு கதையாக நாங்க வாசிக்க கூடாது. அந்த வார்த்தையில அநேக விதமான ரகசியங்கள் இருக்குது, அநேக விதமான கோட்ஸ் இருக்குது, அநேக கட்டளைகள் இருக்குது. நாங்க அப்படியாக அதை வாசிக்கணும். We read the Bible not to know the Bible but to know God. நாங்க வார்த்தை வாசிக்கும் பொழுது வார்த்தையை அறிந்து கொள்ளணும்னு நாங்க வாசிக்கிறது இல்ல, தேவனை அறிந்து கொள்ளும்படியாக நாங்க வாசிக்கணும். And in a Christian's life, Bible reading and prayer both plays an equal part. ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது ரெண்டுமே முக்கியமான ஒரு காரியம். It is like two sides of a coin. ஒரு காயினுடைய ரெண்டு பக்கமாக இருக்கும். If there is only one side of the coin is not valid. அப்ப அந்த ஒரு காயின்ல ஒரு பக்கம் மாத்திரம் இருந்தா அதுக்கு ஒரு விதமான வேல்யூ இல்ல. So a Christian should have a balanced prayer life and a balanced Bible reading life. அப்ப ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஜெப வாழ்க்கை இருக்கணும், பேலன்ஸ்டான ஒரு வேதம் வாசிக்கிறது இருக்கணும். My mom always used to say Bible reading and prayer is like two wings of a bird. என்னுடைய அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு புறாவினுடைய ரெக்கையை போல தான் இருக்கும் எங்களுடைய வேதம் வாசிக்கிறது. One wing is the Bible reading, one wing is the prayer. The bird cannot take flight with one wing. So if it needs to fly, it has to have both the wings. அப்ப ஒரு ரெக்கை ஜெபமா இருக்கணும், இன்னொரு ரெக்கை வேதம் வாசிக்கிறதா இருக்கும். அப்பதான் அந்த பேர்டுக்கு fly பண்ண முடியும். When you start reading the word of God, it brings transformation in our character. வேதத்தை நாங்க வாசிக்கும் பொழுது எங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் மாற்றங்கள் உண்டாகும். Our life shifts from natural carnal thinking to supernatural and godly thinking. அப்ப வேதத்தை நாங்க வாசிக்கும் பொழுது இயற்கையான சிந்தனைகள், இயற்கையான மாம்சமான சிந்தனைகள்ல இருந்து தெய்வீக சிந்தனை, ஆண்டவரை குறித்த மகிமையான சிந்தனைக்கு அது அப்படியே வேதம் வாசிக்க நம்மளுடைய சுவாபங்கள் அப்படியே மாறுகிறது. I will give reference to everything. Bible reading increases our understanding. வேதம் வாசிக்கும் பொழுது எங்களுடைய புரிந்து கொள்ளுதல் அதிகரிக்கும். Understanding about God, தேவனை புரிந்து கொள்ளுகிறது. Understanding about people, ஜனங்களை புரிந்து கொள்ளுகிறது. Understanding about every weaknesses, பலவீனங்களை புரிந்து கொள்ளுகிறது. Understanding about every situation, சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுகிறது. It makes us a broad it makes us understanding person. அது எங்களையே ரொம்ப புரிந்து கொள்ளுகிற ஒரு நபராக மாற்றும். If you see the servants of God, big every servants of God, if we see, they have a understanding heart. When people come and tell, they have a heart to understand their problems. They have a heart to understand what to do with that person, how to show the way. அப்ப தேவனுடைய மனுஷர்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் ஒரு புரிந்து கொள்ளுகிற இருதயமா இருக்கும். ஜனங்களை புரிந்து கொள்ளுகிறதுக்கு, சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுகிற இருதயமாக இருக்கும். When there is a problem, they have a solution for the problem because they have that understanding through the word of God. ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இருதயம், ஒரு புரிந்து கொள்ளுகிற இருதயம் இருக்கும்.
The word of God, Bible is a living book. It speaks to you every day according to what we are going through. தேவனுடைய வசனம் வார்த்தை வந்து அது ஒரு ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. அது ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து நீங்க என்ன சூழ்நிலையில போறீங்களோ அதை குறித்தே பேசும். Nobody needs to tell God what you are going through, and the word of God will start to minister to you whatever situations you are going through. How to take decisions, how to make a plan, how to do the next step, everything the Bible starts to speak to you because it's a living book and it will speak to you. So நீங்க யார்கிட்டே உங்களுடைய பிரச்சனைகளையோ உங்களுடைய சூழ்நிலையை குறித்து பகிர்ந்து கொள்ள தேவையில்லை. நீங்க வார்த்தையை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லி காண்பிக்கும் எப்படி இந்த பிரச்சனையை நாங்க சால்வ் பண்ணலாம், எப்படி இதை கடந்து போகலாம்ன்றதை அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும். You know, King Josiah's heart became he started seeking God, and now God knew that this boy who is so young, he loves me. Now I need to show the book of laws so that how this boy will grow in me. அப்ப ஜோசியா ராஜாவுடைய இருதயம் எப்பொழுதுமே தேவனை நோக்கி கொண்டே இருந்தனால தேவன் முடிவெடுத்தார் அந்த நியாய பிரமாணமான புத்தகத்தை காண்பித்து எப்படி வழி நடத்தணும் அப்படின்றத கர்த்தர் காண்பித்தார். Bible reading may look like a old fashion, old trend, but my dear people of God always had a complaint about Israelite saying that you never obeyed my commands, you never took the book of law and followed it. பைபிள் வாசிக்கிறது வேதம் வாசிக்கிறது ஒரு பழைய ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துல எப்பொழுதுமே இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொன்னது என்னன்னா வார்த்தையின்படி நீங்க கீழ்ப்படியாதபடிக்கு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. You know what you think is okay, what you think is normal, what you think is not wrong, after reading the Bible your heart changes completely, and the Holy Spirit starts convicting us what is right and what is wrong. இப்ப நீங்க செய்கிறது, நீங்க யோசிக்கிறது, நீங்க சிந்திக்கிற காரியங்கள் எல்லாம் சரின்னு நீங்க யோசிச்சு கொண்டிருப்பீங்க. ஆனா வார்த்தையை வாசிக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி நீங்க செய்கிறது யோசிக்கிறதெல்லாம் தவறு அப்படின்னு காண்பிப்பார். 1 Peter 2:1 and 2. 1 பேதுரு 2வது அதிகாரம் 1ல இருந்து 2வது வசனம். You know, when we were all saved in the beginning, ஆரம்பத்துல நாங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்ட போது what do they say? Read, pray every day, read the Bible every day. என்ன சொல்லுவோம்? ஜெபம் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிங்க அப்படினா சொல்லுவாங்க. Why? The word of God separates you from the world lifestyle of growing and grows you in spiritual life. ஏனா வேதத்தை நாங்க வாசிக்கும் பொழுது எங்களுடைய உலக பிரகாரமான காரியத்துல வளர்ச்சி அடையாதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க வளர்ச்சி அடைகிறது. The word of God is like a milk to the new believer. அப்ப புதிய விசுவாசிக்கு தேவனுடைய வார்த்தையானது ஒரு பாலாக இருக்கும். That is why we encourage Sunday school children, we encourage Wild for Jesus, we encourage every new believer who take baptism to start reading the Bible, because for your spiritual growth it is the milk that you have to drink. அதனால தான் நாங்க எப்பொழுதுமே எங்களுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, வாலிபர்கள், புதிய விசுவாசிகள், ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு வேதத்தை வாசிக்க சொல்லுவோம். ஏன்னா அப்பதான் நீங்க ஆவிக்குரிய வழியில வளர நடத்துவீங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு பாலாக காணப்படும். Shall we all read that? 1 Peter 2:1 and 2. 1 பேதுரு 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமையையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். In English, therefore rid yourselves of all malice and all deceit, hypocrisy, envy and slander of every kind. Like newborn babies, crave pure spiritual milk, so that by it you may grow up in your salvation. The word of God helps you to grow in our salvation. தேவனுடைய வார்த்தை எங்களுடைய ரட்சிப்புக்குள்ள வளர்க்கிறதற்கு உதவி செய்யும். Though we are saved many years ago, even today the word of God is the only book that will convict us. This is wrong,
this is right, do this, do that. நாங்க எத்தனையோ வருஷமாக ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் எங்களுடைய நாங்க செய்கிற தவறுகளை எங்களுக்கு காண்பிக்கும். Then 1 Corinthians chapter 3 1 2 and 3. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 2 3வது வசனம். So do you keep drinking the milk all the time? So அந்த பாலை நீங்க எப்பொழுதுமே குடித்து கொண்டிருப்பீங்களா? As we start growing, we eat meat. நாங்க வளர ஆரம்பிக்கும் பொழுது meat, yeah. இறைச்சிகள் சாப்பிட ஆரம்பிப்போம். Brothers and sisters, I could not address you as people who live by the Spirit, but as people who are still worldly, mere infants in Christ. I gave you milk, not solid food for you. Solid food, for you were not ready for it. Indeed, you are still not ready. And then Paul says, I'm going to give you the book of laws. Start reading so that you will come out of all the worldly characters. அதனால தான் நான் தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கேன். அப்பதான் நீங்க அந்த வேதத்தை வாசிக்க உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து வந்து ஆவிக்குரிய காரியங்கள்ல நீங்க வழி நடத்தப்படுவீங்க. The word of God renews our thinking. தேவனுடைய வார்த்தை எங்களுடைய சிந்தனையை புதுப்பிக்கும். The word of God transforms our character. தேவனுடைய வார்த்தை எங்களுடைய குணாதிசயங்களை எல்லாம் மாற்றும். When you start reading, oh, I have to be like this, oh, I should not lie, it starts building character. அப்போ நீங்க அந்த வேதத்தை வாசிக்கும்போது ஓ இப்படி நான் இருக்க கூடாது, இப்படியாக நான் மாறணும் அப்படின்ற எங்களுடைய குணாதிசயங்களை எல்லாம் அதை மாற்றும். How can Bible reading change my character? எப்படி தேவனுடைய வார்த்தை வாசிக்கும்போது என்னுடைய குணாதிசயங்கள் மாற முடியும்? The author of the Bible is the Holy Spirit. And when he wrote the book, he knows every reader, as he starts reading, the Holy Spirit will start transforming their characters. ஏனா தேவன் அந்த வேதத்தை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும் யார் இந்த இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கைகள் எப்படி மாறலாம், எப்படி மாற்றங்கள் உண்டாகும்னு அவருக்கு தெரியும். I have heard many testimonies about reading the Bible have changed my character. One of the testimony that touched me was somebody said that I am a very swearing person. I always swear. I swear so badly. I swear at my children. I swear at my wife. I swear for every circumstances. I swear if I open my mouth, if I get angry, I swear. But after I started reading the word of God, God showed me that I should not swear. I should not praise and curse with the same mouth. The Spirit, the word of God started speaking me, and I stopped completely my swearing habit. So it is the living word. The author is the Holy Spirit, and if the author is the Holy Spirit, he will work on the readers. அநேக சாட்சி வேதத்தை வாசிச்சவங்களுடைய அநேக சாட்சிகள் இருக்குது. ஆனால் இதுல ஒரு சாட்சி மட்டும் என்னை தொட்டது எப்படின்னா, அந்த நபர் சொல்லியிருந்தாரு, நான் வேதத்தை வாசிக்கும், நான் வந்து ஒருத்தர் அநேக கெட்ட வார்த்தை பேசுகிற ஒரு மனுஷனாக நான் இருந்தேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எல்லா நேரமுமே கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தேன். ஆனால் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேச ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய நாவிலிருந்து புறப்படுகிற தேவனை துதிக்கிற இந்த நாவிலிருந்து தான் சபித்தலும் உண்டாகிறது. அப்போ கர்த்தர் என்னோட பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசி அதை செய்யாதபடிக்கு என்னை கர்த்தர் நிறுத்தினார். Hallelujah. The word of God is powerful. கர்த்தர் தேவன் அவ்வளவு வல்லமை உள்ள தேவன். கர்த்தருடைய வார்த்தை, the word of God is powerful. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ள ஒரு வார்த்தை. If nothing changes a person, tell the person to read the Bible, it will change them. ஒருத்தர் தங்களை மாற்றிக்கொள்ள முடியாதபடிக்கு காணப்பட்டாங்களா அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க வேதத்தை வாசிங்க, அந்த வேதம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்ட்டு. Proverbs 1 2 and 3. நீதிமொழிகள் 1 2 3 and also Psalms 110:10. சங்கீதம் 110:10. The word of God gives you understanding, wisdom, insight, knowledge. இவைகளை எல்லாம் ஞானத்தையும் பேதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து. If you read Proverbs, it says the most wise person on the earth
சோலமன் ராஜா அவர் எப்படி அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டார்? வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான். The word of God gives you creativity, ideas, strategies. அப்ப வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வரும், என்ன மாதிரியான காரியங்கள் செய்யலாம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியும். Whether it is to do with your time management, finance management, business, work, what your household things, whatever, the word of God gives you insight. எதை குறித்தாகவும் இருக்கலாம். உங்களுடைய பண காரியங்களா இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய பிசினஸ் எதை குறித்தா இருக்கட்டும், வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். Psalm 110:10 says, all who follow his precepts have good understanding. சங்கீதம் 110:10 இப்படியாக சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்றவங்க எல்லாருக்கும் ஆழமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. ஜான் if you read John 15 it says, you remain in me and let my words remain in you so that you will bear much fruits. John 15. யோவான் 15வது அதிகாரம், நான் மெய்யான திராட்சை. If you read the full chapter it says, you remain in me and in my word so that you will bear much fruits. என்னில் நிலைத்திருந்தால் நானும் உங்களுக்கு நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். So what is bearing fruits? அப்ப கனி கொடுக்கிறதுனா என்னது? Lot of results, அநேக விதமான answers to prayer, பதில்கள், ஜெபங்களுக்கு பதில், lot of testimonies, அநேக சாட்சிகள், a lot of fruit of the spirit. அநேக ஆவிக்குரிய கனிகள். When we read the word and claim the words, decree the words, pray through the words, we receive lot of testimonies. We bear much fruit. வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, வார்த்தைகள் எங்களுக்காக நாங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது, வார்த்தைகள் எங்களுக்காக நாங்கள் கிரியை செய்யப்படும் பொழுது நாங்கள் அநேக கனிகளை கொடுப்போம். When we pray, use scriptures, let the word remain in you so that you will have lot of fruits. அப்போ நாங்கள் ஜெபிக்கும் பொழுது வார்த்தையை வைத்து நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க அநேக காரியங்கள்ல கனி கொடுப்பீங்க. James 5:16 says, the effectual fervent prayer of a righteous man availeth much. What is an effectual prayer? Prayer with scriptures. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. The effective prayer. ஊக்கமான ஜெபம். Prayer filled with scriptures. வார்த்தையை கொண்ட ஜெபம். For healing there are scriptures. சுகத்துக்கு வார்த்தை இருக்கு. There are scriptures for deliverance. விடுதலைக்கு ஜெபம். There are scriptures for finances. ஃபைனான்சஸ்க்கு வார்த்தை There are இருக்கு. scriptures to protect your house. உங்களுடைய வீடுகளை பாதுகாக்கிறதுக்கு There are வார்த்தை இருக்கு. scriptures for your ministry. உங்களுடைய ஊழியத்திற்கு வார்த்தை இருக்கிறது. So the Bible says the effectual prayer, which means every prayer should be accompanied by scriptures. அப்ப வேதம் சொல்லுகிறது ஊக்கமான ஜெபம், எல்லா ஜெபத்திலையும் வார்த்தையை கொண்டு ஜெபிக்கிற ஜெபம். Psalm 119:9. சங்கீதம் 119:9 வசனம். How can a young man keep his ways pure? By living according to your word. I have hidden your word in my heart that I might not sin against you. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. என் முழு இதயத்தோடு உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். அடுத்தது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். whenever temptation comes, எப்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு சோதனை வருகிறதோ, what keeps us away from sinning? எது எங்களை பாவத்திலிருந்து எங்களை விலக்கி வைத்திருக்கிறதோ, The word that is hidden in our hearts. அந்த வார்த்தை எங்களுடைய இருதயங்களை மறைக்கப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தையும் The தான். word is rich in our hearts. When the word is rich in our hearts, ஆக
அவருடைய வசனம் எங்களுடைய இருதயங்களுக்குள்ள ரிச்சா இருக்கும் பொழுது, the hope giving words that is filled in our hearts, நம்பிக்கை நிறைந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்துல நிறைந்திருக்கும் பொழுது, it keeps us from sinning, பாவத்திலிருந்து பாவம் செய்யாதபடி எங்களை keeps வைத்துக்கொள்ளும். us from saying no to temptation, சோதனைக்கு இல்ல அப்படின்னு சொல்லுகிறதற்கு எங்களுக்கு அந்த வார்த்தை it உதவும். keeps us away from all that we will fall. நாங்க எல்லா விழுகிற எல்லா காரியத்திலிருந்து எங்களை வைத்துக் கொள்ளும். Just write it, Psalm 119, 105. Your word is a lamp to my feet and a light to my path. The word of God is a light to our life. சங்கீதம் 119. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. When we don't know what to do, நாங்க என்ன செய்ய போறோம்னு தெரியாம இருக்கும் when we பொழுது, don't know, when we are very confused, very down, நாங்க ரொம்ப குழப்பமா ரொம்ப சோர்வாக நாங்க இருக்கும் the பொழுது, word of God will lead you. தேவனுடைய வார்த்தையானது எங்களை வழி It நடத்தும். will say, today don't pray, just praise. அப்ப அது சொல்லும், இன்றைய நாள்ல நீ ஜெபிக்காத, துதிக்கு அப்படின்னு The word சொல்லும். of God will suddenly say, today just worship for this situation. தேவனுடைய வார்த்தை உடனடியாக சொல்லும், இன்றைய நாள் இந்த சூழ்நிலைக்கு நீ துதிக்க ஆரம்பி. The word of God will instruct you, just do a fasting this day. தேவனுடைய வார்த்தை சொல்லும், இன்றைய நாள்ல நீ உபவாசம் பண்ண The அப்படின்னு. word of God will teach you, do a night prayer today. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கற்பித்து, இன்றைய நாள்ல ராத்திரி வேளை ஜெபத்தை செய். It gives you light. It gives you light when we don't know where to go, what to do next. நாங்க எங்க போகிறோம், என்ன செய்ய போறோம் அடுத்தது அப்படின்னு தெரியாம இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை ஒரு வெளிச்சமாக எங்களுக்கு இருக்கும். Proverbs 3, 7 and 8. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 8ல The word of God is a medicine to our bones. It is a medicine to our bones. கர்த்தருடைய வசனம் நம்மளுடைய எலும்புகளுக்கு ஔஷதத்தை போல இருக்குதான். சரியா? What is medicine? When we are crushed, when when we come broken, very burdened heart, sorrowful heart, the word of God can lift your spirit within seconds. Why? Because it is a medicine to your crushed spirit. எங்களுடைய இருதயம் உடைந்து போயிருக்கும் பொழுது, காயப்பட்டு இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனமானது எங்களுடைய உடம்புகளுக்கு, எங்களுடைய சரீரங்களுக்கு ஒரு ஔஷதத்தை போல இருக்குமா. It binds our wounds. எங்களுடைய காயங்களை எல்லாம் கட்டும். It binds our hurts. எங்களுடைய காயங்களை எல்லாம் கட்டும். It binds our crushed spirit. எங்களுடைய உடைக்கப்பட்டிருக்கிற, நொறுக்கப்பட்டிருக்கிற, It lifts our discouraged spirit. எங்களுடைய தாழ்த்தப்பட்டிருக்கிற காரியங்களை எல்லாம் உயர்த்தும். Why? It is the author of the Bible is the Holy Spirit. ஏன்னா அந்த பரிசுத்த வேதத்தை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர். He starts working through the scripture. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை கொண்டு தான் கிரியை செய்ய He ஆரம்பிப்பார். will comfort you like a father comforts his children. ஒரு தகப்பன் எப்படி பிள்ளையை கம்ஃபர்ட் பண்ணுகிறாரோ அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் கம்ஃபர்ட் பண்ணுவார். Hebrews 4:12. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். The word of God is like a double-edged sword. தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. Let's read Hebrews 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. The Holy Spirit also convicts us. பரிசுத்தானவர் எங்களை உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். உணர்த்துகிறவராக Not only இருக்கிறார். convicts, he corrects us. எங்களை உணர்த்துகிறது மாத்திரமல்ல, எங்களை சரி செய்வார். So the Holy Spirit has given us this word of God. இப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Whenever we read, it sometimes works as medicine, it sometimes works as a light, it sometimes works as a it takes different form, it works in different ways. Sometimes it works as a double-edged sword. சில நேரங்கள்ல தேவனுடைய வார்த்தை ஒரு மருந்தை போல, ஒரு வெளிச்சத்தை போல இருக்கும். சில நேரங்கள்ல இது ஒரு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல இருக்கும். What does the double-edged sword do? It's sharp on this edge, it's sharp on this edge. இப்ப இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்ன செய்யும்? ரெண்டு பக்கமுமே ஒரு கூர்மையான ஒரு காரியமாக It cuts to the listener, it cuts
கேட்கிறவர்களுக்கும் அதை வந்து கட் பண்ணும், அது சொல்லுகிறவர்களும் அது கட் பண்ணும். It says, for the word of God is alive and active, sharper than any double-edged sword, which means neither the listener can escape nor the preacher eye can escape. It penetrates even to the dividing soul and spirit, joints and marrow. It judges the thoughts and attitudes of the heart. It cuts the listener and it cuts the preacher. கேட்கிறவரையும் சொல்லுகிறவரையும் அதை கட் பண்ணும். You know, when Stephen was just before he was stoned to death, he was telling about Jesus. He was telling the gospel to people. ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லப்படுவதற்கு முன்பதாக அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி He was கொண்டிருந்தார். saying, repent, for the kingdom of God is near. மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது As சொல்லி he was கொண்டிருந்தார். telling the word of God, as he was telling the scripture, the people got so angry because the Bible says it cut through their hearts. அப்போ அவர் அந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே ஜனங்களுக்குள்ளாக அவ்வளோ கோபமா வந்தது. வார்த்தை சொன்னது போல அவங்க இருதயங்களை அப்படியே கட் The பண்ணது. word of God cuts our hearts. Why? Not to condemn us, but to correct us. அப்ப தேவனுடைய வார்த்தை எங்களுடைய இருதயங்களை கட் பண்ணும். ஏன்? எங்களை வந்து எங்களை சரி செய்யும்படியாக. The Bible, some scriptures, some chapters in the Bible, it cuts our hearts. சில வார்த்தைகள் எங்களுடைய இருதயங்களை அப்படியே கட் பண்ணுகிறதாக காணப்படும். Some chapters in the Bible cuts our hearts. சில அதிகாரங்கள் எங்களுடைய இருதயங்களை அப்படியே வெட்டி போறது மாதிரி இருக்கும். Why? So that you will bear much fruit for God. ஏன்னா அப்பதான் நீங்க தேவனுக்காக அநேக மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். And finally, the word of God is like a fire in your bone. கடைசியாக தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அக்கினியாக இருக்கும். உங்களுடைய எலும்புகளுக்குள்ளாக இருக்கிற ஒரு அக்கினி. Jeremiah 29. எரேமியா 29வது அதிகாரம். His word is in my heart like a fire shut up in my bones. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாப பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. We all keep that fire inside of us. நாங்க எல்லாரும் அந்த அக்கினி எங்களுக்குள்ளாக நாங்க We have வைத்திருக்கிறோம். all received the fire anointing. அந்த அக்கினி அபிஷேகத்தை நாங்க ஒவ்வொருத்தரும் How பெற்றிருக்கிறோம். does this fire inside of us keeps burning? எப்படி இந்த அக்கினியானது எங்களுக்குள்ளாக எரிந்து கொண்டிருக்கிறது? By constantly reading the word of God. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை வாசிக்கும் The பொழுதுதான் word of God keeps the fire inside of you burning. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கிற அக்கினி அதை எரிய செய்து This கொண்டே word இருக்கும். inside our heart is like a fire shut up in our everyone's bones. அந்த அக்கினியானது எங்களுடைய எலும்புகளுக்குள்ளாக அடைப்பட்ட எரிகிற அக்கினியை போல இருக்கும். Now, my dear people of God, என்னுடைய தேவ ஜனங்களே, there are two ways. ரெண்டு வழிகள். God's ways and my ways. தேவனுடைய வழிகள், என்னுடைய வழிகள். If you want to do God's ways, there is no other way you can do God's ways except for reading the Bible that He has given into our hands. அப்ப தேவனுடைய வழிகள்ல நீங்க நடக்கணும்னு விரும்பினீங்கன்னா வேற எந்த ஒரு வழியும் இல்ல. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் வழிதான். Many of our ways or all of our ways may go wrong one day. அநேக நேரங்கள்ல எங்களுடைய வழிகள் எங்களுடைய ஒரு நாள் அது தவறாக முடியும். Our opinions may go wrong one day. நாங்க சொல்லுகிற எங்களுடைய சிந்தனைகள் செய்கிற காரியங்கள் சில நேரம் தவறாக இருக்கும். What we planned will flop one day. நாங்கள் போடுகிற திட்டங்கள் எல்லாம் ஃபெயில் ஆக முடியும். God's ways prevail all the time. ஆனா கர்த்தருடைய வழி எப்பொழுதுமே வழி நிரந்தரமாக இருக்கும். God's promises and covenants will always come to pass. அவருடைய சத்தியமும் அவருடைய கட்டளைகள் எப்பொழுதுமே எங்களுக்கு உண்மையாக வரும். If you want to know God's ways, take the Bible, start the scripture. தேவனுடைய வழியை நீங்க அறிந்து கொள்ளணும் விரும்பினீங்கன்னா வேதத்தை எடுத்து அந்த வசனத்தை வாசிக்க ஆரம்பிங்க. Let our hearts get attached to the word of God. எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து கொள்ளட்டும். The August month you can catch up the Bible reading. You can catch up with the scripture reading. அந்த ஆகஸ்ட் மாதத்துல நீங்க உங்களுடைய வேதத்துல நீங்க எப்ப பின்தங்கி இருக்கிற காரியத்தை எல்லாம் நீங்க அதை catch up பண்ணலாம். God expects us to read His word and to obey His word.
வேத வசனத்தை வாசித்து அதன்படியாக கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக. The Bible has everything. For everything the Bible has an answer. எல்லாவற்றுக்கும் அந்த வேதம் ஒரு பதில் வைத்திருக்கிறது. For everything the Bible has a solution, strategy. எல்லாவற்றுக்கும் வேதத்துல ஒரு ஒழுங்கு இருக்குது, ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. Allot time for Bible reading. வேதம் வாசிக்கிறது நேரத்தை செலவு It's செய்யுங்க. not how much you read in one day. நீங்க எவ்வளவு ஒரு நாள்ல வாசிக்கின்றது முக்கியம் இல்ல. Even if you read one chapter, meditate. Lord, I need to do this 1, 2, 3, 4. I need to remove this 1, 2, 3, 4. I need to rebuild this 1, 2, 3, 4. Meditate and work yourself with the word of God. ஒரு அதிகாரமா இருந்தாலும் உங்களையே நீங்க தியானம் செய்யுங்க. ஆண்டவரே 1, 2, 3 இப்படி இத்தனை வசனங்கள்ல என்னென்ன காரியத்தை என்ன நான் மாற்றிக்கொள்ள முடியும், என்னென்ன மாரியத்துல நான் சுத்திகரிக்க முடியும்னு உங்களையே நீங்க மாற்றிக்கொள்ளறதுக்கு தயார் செய்யுங்க. Read about King Josiah. இன்று நாள் கூட நாங்க ஜோசியா ராஜாவை குறித்து பார்த்திருந்தோம். What did he do? He read the Bible in public. Both the young, from the young to the old, from the least to the greatest, from a normal commoner to the people who were in the palace. They all heard the reading of the scripture. அப்ப ஜோசியா ராஜா சொன்னது என்னது? வேதத்தை வாசிச்சாங்க. பப்ளிக்ல எல்லாரும் இருக்கத்தக்கதான சிறு பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்கள்ல இருந்து குறைந்தவங்கள்ல இருந்து பெரியோர்கள்ல இருந்து எல்லாருமே வாசித்தாங்க. All of you say read the word. எல்லாரும் சொல்லுங்க வார்த்தையை வாசிங்க. Read the word. வார்த்தையை வாசிங்க. Read the word. வார்த்தையை வாசிங்க. Then what did he do? Oh my God, my life is not matching with the book of the laws. அப்ப அதுக்கு பிறகு அவர் என்ன செய்தார்? என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வசனத்துக்கு மேட்சாவே இல்ல. Compare your life, compare your day-to-day life with the word of God. உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தேவனுடைய வசனத்தை வைத்து நீங்க ஒப்பிட்டு பாருங்க. It talks about your health, it talks about your finance, it talks about every single thing. அந்த வார்த்தையில உங்களுடைய சுகத்தை குறித்து, உங்களுடைய பணக்காரியங்களை குறித்து, எல்லாவற்றையும் குறித்து வசனம் சொல்லுகிறது. Now what did he do? He renewed the covenant with the book of covenants. அப்போ அவர் என்ன செய்தார்? மறுபடியுமாக அவர் ஒரு புதுப்பித்துக் கொண்டார் தன்னையே. So when you start reading the Bible, God will show you what to do, what not to do. அப்ப வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு காண்பித்தார் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு. Start doing it. அதை நீங்க செய்ய ஆரம்பிங்க. Then he started removing every high places, every Asherah poles. அப்ப அதுக்கு பிறகு எல்லா விதமான உயர் ஸ்தலங்கள் அஷ்ரய போல்ஸையும் அவர் எடுத்து போட ஆரம்பிச்சார். As you start reading the word of God, remove things that needs to be removed from our life. வேதத்தை நீங்க வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தேவையில்லாத காணப்படுகிறதோ அதெல்லாம் எடுத்து போடுங்க. Maybe God will say remove late night sleep. ஒருவேளை கர்த்தர் சொல்லுவார் நீங்க லேட்டா தூங்குறதை எடுத்து போடு அப்படின்னு. Maybe remove late morning waking up. ஒருவேளை காலையில லேட்டா எழும்புகிற அந்த காரியத்தை எடுத்து போடணும்னு சொல்லுவார். Unnecessary spending. I don't know what God will ask. God is person centered, so he will ask you what to remove. அப்போ ஆண்டவர் என்னத்தை உங்களுடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து போடணும்னு அவர் உங்களோட பேசுவார். Let our hearts be inclined towards the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு உங்களுடைய இருதயம் எப்பொழுதுமே அதோட உடன்படிக்கையோடு இருக்கட்டும். To take you to greater heights. அது உங்களை பெரிய காரியங்களுக்குள்ள உயர்வுக்குள்ள கொண்டு போகும். It will make you understand God's heart better. வார்த்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய இருதயத்தை குறித்து உங்களுக்கு இன்னும் அதிகமான புரிதல் வரும். Every day your experience with the word of God will be very different. ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களுடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுடைய அனுபவம் வித்தியாசமாக இருக்கும். Just underline everything that the Lord speaks to you. அப்ப நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோட பேசுகிற எல்லா காரியத்தையும் நீங்க குறிப்பிட்டு வையுங்க. Underline it, mark the date, mark the time, what God spoke to you, how God spoke. Everything God will confirm you through the word of God. கர்த்தர் உங்களோட என்ன பேசினார் அதெல்லாம் நீங்க குறித்து கொண்டு அதோட நேரத்தை, டைம்ஸ், டேட்ஸ் அதெல்லாம் எழுதி கொள்ளுங்க. Let's all close our eyes and we are going to ask for that grace. அப்ப நாங்க எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். அந்த கிருபைக்காக ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். Lord, but the Bible is the book of laws, the book of covenant.
தவிர வேதம் வசனம் தான் அந்த நியாயப்பிரமாணமான புஸ்தகம். And you have always expected mankind to follow the book of laws. நீங்க எப்பொழுதுமே எதிர்பார்த்தது ஜனங்கள் இந்த நியாயப்பிரமாணம் அந்த தேவ வசனத்தை கீழ்ப்படித்து அதன்படி நடக்கும்படியாக. Psalm chapter 1, 1, 2, 3, Psalm chapter 1 verse 3 says, the one who delights in the word of God day and night, whatever he does, it will prosper. சங்கீதம் 1:3 இப்படியாக சொல்றது, அவர் நேர்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தின் தன் கனியை தந்து இலைதூதராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பார். Desires in the book of law. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Who desires in the book of law. தேவனுடைய வார்த்தையை வாஞ்சிக்கிற ஒவ்வொருத்தரும். Who meditates on it day and night. ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற ஒரு மனுஷன். One day there will be a word to encourage you, to give you courage. ஒரு நாள் உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்துறது வசனம் வரும். One day there will be a correction. ஒரு நாள் உங்களை கரெக்ட் பண்ணுகிற சரி செய்கிற வார்த்தை One day வரும். it will be like a fire in your bone. ஒரு நாள் உங்களுடைய எலும்புகளுக்குள்ளாக இருக்கிற அக்கினியை போல One day இருக்கும். it will be like a medicine to your soul. ஒரு நாள் அது உங்களுடைய ஆத்துமாக்கு ஒரு மருந்தாக The காணப்படும். word of God will refine you. தேவனுடைய வார்த்தை உங்களை வந்து சரி செய்யும், சுத்திகரிக்கும். The word of God will transform you. தேவனுடைய வார்த்தை உங்களை உருமாற்றும். And the word of me and every prayer we have to pray with the word of God. ஒவ்வொரு ஜெபமும் தேவனுடைய வார்த்தையை வைத்து நாங்கள் On ஜெபிக்கிறோம். the basis of the word. தேவனுடைய வார்த்தையின் God, you பிரகாரமாக said this in your word. Do it to me. நீங்க சொல்லணும், ஆண்டவரே வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, எனக்கு நீங்க செய்யுங்க. God, you promised me like this. Do it for me. ஆண்டவரே நீங்க எனக்கு வாக்கு தந்திருக்கிறீங்க, இதுபடி செய்யுங்க. Based on the word of God, align your prayer points. உங்களுடைய ஜெபங்களை உங்களுடைய ஜெப குறிப்புகளை